ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளை நோய்களை நீக்கி தேக ஆரோக்கியம் தரும் பானு சப்தமி. பானு சப்தமி தினத்தில் தவறாமல் சூரிய வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். உலகிற்கு ஒளி கொடுப்பவர் சூரிய பகவான். அவருக்கு உகந்த திதி சப்தமி திதி. சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த இரண்டும் இணைந்து வரும் தினம் பானு சப்தமி. ஒரு சிறப்பான அற்புதமான மங்களகரமான நாள். இந்த தினத்தில் சூரியனை வணங்க நமது பாவங்களை எல்லாம் சுட்டெரிப்பார் சூரிய பகவான். இந்த நாளை நினைத்தாலே மங்களங்கள் உண்டாகுமாம். இந்த நாளில் செய்யும் சூரிய வழிபாடு கோட்டி புண்ணியத்தை தரவல்லது. நோய்கள் அனைத்தும் நீங்கும், எதிரிகள் தொல்லை ஒழியும், எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடியது, நல்ல பலன் தரக்கூடிய வழிபாடு. இந்த நாளில் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டால் கபிலா சஷ்டி யோகம் எனும் 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாய்க்கும் அபூர்வ புண்ணிய காலத்துக்கு இணையான பலன் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. அமாவாஸ்யாத்து சோமேன சப்தமி பானுநாசக சதுர்த்தி பூமி புத்திரேன சோம புத்திரேன சாஷ்டமி சதஸ்ரஸ்திதயஸ்வேதா சூரிய கிரகண சந்நிபாகா. ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்று சேரும் நாள் பானு சப்தமி. இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு ஒப்பானது. இந்த நாளில் செய்யும் பூஜைகள், மந்திரங்கள், ஹோமங்கள், தானங்கள் போன்றவை சாதாரண நாட்கள் செய்வதால் ஏற்படும் புண்ணியத்தை காட்டிலும் சுமார் 1000 மடங்கு அதிக புண்ணியத்தை தரக்கூடியது. இந்த நாளில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு இதுல சொல்லப்படுறது. உலகிற்கு உயிராக சூரிய தேவன் விளங்குகிறார். வேத காலம் முதலே சூரியனை பற்றிய குறிப்புகள் உள்ளன. ரிக்வேதம் சூரியனை 3 வித அக்னியில் ஒன்றாக விவரிக்கிறது. யஜுர்வேதம் சகல உலகங்களையும் ஒளிபரச் செய்பவர் என்று போற்றி சொல்கிறது. அதர்வண வேதம் சூரியனை வழிபட்டவர்கள் இதய நோயிலிருந்து விடுபடுவார்கள் என்று வழிகாட்டுகிறது. ஆதித்ய நமஸ்காரான் ஏ குருவந்தி தினே தினே தீர்க்க ஆயுர்பலம் வீரிய தேஜஸ் தேஷாம் ச ஜாயதே. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்பவர்களுக்கு தேக ஆரோக்கியம் பெருகும், தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும். விசேஷமாக இந்த தினத்தில் செய்வது உயரிய பலனை தரும். இந்த பானு சப்தமியில் புண்ணிய நதிகளில் குளிப்பதும், சூரிய நமஸ்காரம் செய்வதும், காயத்ரி மந்திரம் ஜபிப்பதும், ஆதித்ய ஹிருதயம், சூரிய கவச்சம், சூரியாஷ்டகம் போன்ற சூரிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்வது, கோதுமை மாவால் செய்த இனிப்பு பண்டங்களை நிவேதனம் செய்வது, அதை தானம் தருவது, செப்பு பாத்திரத்தில் வைத்த கோதுமை தானம் செய்வது, இவை அனைத்தும் சூரிய பகவானின் அருளை பெற்றுத்தரும். இந்த நாளில் மறக்காமல் புண்ணிய நதிகளில் நீராடி சூரிய நமஸ்காரம் செய்ய கண்களில் உள்ள கோளாறுகள் விலகும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும், வாய்ப்புகள் உருவாகும். சூரியனின் புதல்வர் சனீஸ்வர பகவான் தனது பெற்றோர்களுக்கு பாத பூஜை ஆற்றும் திருநாள் ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமியும் கூடும் நாள். ஸ்ரீராமபிரான் பானு சப்தமி நாளிலே சிவ பூஜை ஆற்றிய தலைமை கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசம் 108 சிவாலயம். இங்குள்ள சூரியமூர்த்தி மிகவும் சக்தி வாய்ந்தவர். பானு சுதாகரர் என்ற நாமம் தாங்கி தினமும் 108 சிவலிங்க பூஜைகள் ஆற்றி நவகிரகங்களுக்கெல்லாம் அதிபதியான பேற்றை பெற்ற மூத்த வடிவங்களுள் ஒருவர். இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது சூரிய கிரகணம் முடிந்த பிறகு செய்யும் தர்ப்பணத்துக்கு ஒப்பானது. முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். மற்ற தினங்களில் செய்யும் தான தர்மங்களை விட இந்த தினத்தில் செய்யும் தானம் 1000 மடங்கு சிறந்தது, பலன் தரவல்லது. நாம் பூமியில் வாழ்வதற்கு சூரிய பகவானே முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் உண்டான உயிர் சக்தி சூரியனிடமிருந்தே பெறப்படுகிறது. அந்த சூரிய பகவானின் எல்லையற்ற கதிர்களை போன்ற எல்லையற்ற சக்திகளை கொண்டது சூரிய கவச்சம். இந்த தினத்தில் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டியது. இதை சொல்வதால் சகல நோய்களும் நீங்கும், நீண்ட ஆயுள் கிட்டும், உடலில் ஆரோக்கியம் சீர்படும், புத்தி சிறக்கும், தேக ஆரோக்கியம் பெருகும். இது யாக்ஞ மகரிஷியால் இயற்றப்பட்டது. ஸ்நானம் செய்து இந்த கவச்சத்தை சொல்வதால் நோய்களிலிருந்து விடுபட்டு நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் செழிப்புடன் வாழலாம். இதோட பலஸ்ருதி சொல்றது. நம்ம இந்த பதிவில் சூரிய கவச்சமும் சேர்த்து பார்க்கலாம். இதை அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறலாம். சூரிய கவச்சம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஸ்ருணுஷ்வ முனிஷார்தூல சூரியஸ்ய கவசம் சுபம் ஷரீராரோக்யதம் திவ்யம் சர்வ சௌபாக்யதாயகம் दैदीप्यमानं मुकुटं स्फुरन् मकरकुण्डलं ध्यात्वा सहस्रकिरणं स्तोत्रमेतदुदीरयेत् शिरो मे भास्करः पातु ललाटे मे मितद्दुतिः नेत्रे दिनमणिः पातु श्रवणे वासरेश्वरः घ्राणं घर्मदृणिः पातु वदनं वेदवाहनः जिह्वा मे मानदः पातु कण्ठं मे सुरवन्दितः
स्कन्दौ प्रभाकरं पातु वक्षः पातु जनप्रियः पातु पादौ द्वादशात्मा सर्वागं सकलेश्वरः सूर्यरक्षात्मकं स्तोत्रं लिखित्वा भूर्जपत्रके ददाति यः करे तस्य वशगा सर्वसिद्धयः सुस्नातो यो जपेत् सम्यक् योधीते स्वस्थमानसः सरोगमुक्तो दीर्घायुः सुखं पुष्टिं च विन्दति इति ஸ்ரீமத்யாக்ஞவல்க்யமுனிவிரச்சிதம் ஸ்ரீ சூரிய கவச ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இந்த நன்னாளில் இந்த சக்தி வாய்ந்த சூரிய கவசத்தை பாராயணம் செய்து நல்ல உடல் மன ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.